கண்மணிகள் குமாரி கீதாஞ்சலி மற்றும் சஹானா ஆகிய இருவருடைய அரங்கேற்ற நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்ற சங்கர நாட்டியாலயா பரதகலா ஸ்தாபனத்தினுடைய நிறுவனர் நடன மாமணி திருவிழிமிழலை டாக்டர் ஸ்ரீமதி கனகா கிருஷ்ணபிரசாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பாட்டும் பரதமும் மலர்வனம் உள்ளிட்ட மின் இதழ்களினுடைய ஆசிரியர் திரு ராம்கி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். டிஎம்ஜே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய இயக்குனர் அபர்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நமது நாட்டிய பள்ளியினுடைய சார்பிலும் பெற்றோர்கள் சார்பிலும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிப்பதற்கான நேரம் இது. மாணவிகள் கீதாஞ்சலி மற்றும் சஹானாவினுடைய பெற்றோர்கள் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்க மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாணவிகள் இருவரினுடைய பெற்றோர்களும் மேடைக்கு வந்திருந்து சிறப்பு விருந்தினர்களை நிகழ்வின் சார்பாக கௌரவிக்கும்படி அன்போடு வேண்டுகின்றோம். முதலாவதாக நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஸ்ரீமதி கனகா கிருஷ்ணபிரசாந்த் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். ஊடகவியலாளர், மக்கள் தொடர்பு பணி, இப்படி பத்திரிகை சார்ந்து பலவிதமான சிறப்புமிக்க பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பாட்டும் பரதமும் இதழினுடைய ஆசிரியர் திரு ராம்கி அவர்கள் பெற்றோர்கள் சார்பிலே அடுத்ததாக கௌரவிக்கப்படுகிறார். டிஎம்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய இயக்குனர் ஏஆர் அபர்ணா அவர்கள் நிகழ்வின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறார்கள். பரதநாட்டியம் என்கின்ற உன்னதமான ஒரு கலை வடிவத்தை நல்ல ஆசாண்டத்திலே கற்றுக்கொண்டு தாங்கள் கற்ற அந்த கலையினுடைய மேன்மையை நாம் ரசிக்க இந்த அரங்கத்திலே வழங்கியிருக்கிற மாணவ செல்வங்களை மிகச்சிறப்பான முறையிலே வாழ்த்தி ஊக்கப்படுத்திட முதலாவதாக நாம் அழைக்கவிருப்பவர், இவர்களைப் போலவே இந்த கலையை தானும் மிகச்சிறிய வயதிலிருந்தே கற்று தன்னுடைய தாய் ஸ்ரீமதி டாக்டர் உமா சுப்பிரமணியம் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே கலையை தனக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு 6 வயதிலிருந்து இந்த கலை உலகத்திலே மிகச்சிறப்பான முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் திருவிழிமிழலை பத்மஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்கள், ஸ்ரீமதி பூஷணி கல்யாணராமன் அவர்கள், திரு ரமேஷ்குமார் அவர்கள், தன்னுடைய தந்தை தேவார மருத்துவர் டாக்டர் திரு சுப்பிரமணியம் அவர்கள், இப்படி பலருடைய வழிகாட்டுதலில் இசை, நாட்டியம், தேவாரம் உள்ளிட்ட நம் தெய்வத்தமிழ் இலக்கியங்கள் ஆகியவற்றை மிகச்சிறப்பாக பயின்று பரதத்திலே முதுகலை பட்டம், கர்நாடக இசையிலே முதுகலை பட்டம் பெற்று நாட்டியத்திலே ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடியவர். தன்னிடத்திலே இறையருளாலே வந்து நிரம்பி இருக்கிற இந்த கலைத்திறத்தை அடுத்த தலைமுறைக்கும் பகிர்ந்து கொள்ள விரும்பி சங்கர நாட்டியாலயா என்கிற ஸ்தாபனத்தை நிறுவி வெற்றிகரமாக அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரியிலே உதவி பேராசிரியராக 5 ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவம் கொண்டவர். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முதுகலை பரதநாட்டிய துறையிலே தேர்வு அதிகாரியாக பலமுறை பணி செய்திருக்கிறார். இவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் சர்வதேச அளவிலே பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆராய்ச்சி துறை சார்ந்த சாதனையாளராக தேசிய அளவிலே விருது பெற்றிருக்கக்கூடியவர். அமெரிக்கா, பேங்காக், சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை என்று பல தேசங்களிலே
பரதநாட்டிய கலை நிகழ்வுகளை நடத்திய பெருமைக்குரியவர். 500க்கும் மேற்பட்ட மேடைகளிலே இவருடைய கலை நிகழ்வுகள் அரங்கமேறி இருக்கின்றன. பல்வேறு தொலைக்காட்சிகளினுடைய சிறப்புமிக்க நிகழ்வுகளிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார். பக்தி பிரபாவம், ஆதிசிவன் ஆரூரன், பரதத்தில் பாவை நோன்பு, இப்படி பல்வேறு பிரத்யேகமான தலைப்புகளிலே பரதக்கலை படைப்புகளை மிகச்சிறப்பான முறையிலே உருவாக்கி மேடையேற்றி சிறப்பித்திருக்கிறார். பல்வேறு இசை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கக்கூடியவர். பரதநாட்டியம் கற்பித்து நட்டுவாங்கம் செய்து பாடலும் பாடி ஒரு முழுமையான கலைஞராக அரங்கத்திலே மிளிரக்கூடிய மிக அரிதான ஒரு திறமை பெற்ற சிறப்பு விருந்தினர்வர். கலை இளமணி, நடன மாமணி, நாட்டிய பேரொளி, திருமுறை செம்மல், திருமுறை நாட்டிய செல்வி, ஏழிசை கலைவாணி, தமிழிசை தென்றல், இசைஞான செம்மல், இப்படி பல சிறப்புமிக்க விருதுகளையும் பட்டங்களையும் தன்னுடைய கலைத்திறமைக்கு சான்றாக பெற்றிருக்கின்ற போற்றுதலுக்குரிய டாக்டர் ஸ்ரீமதி கனகா கிருஷ்ண பிரசாந்த் அவர்களை மிகுந்த மரியாதையோடு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். ஸ்ரீ குருப்யோ நமக. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான நல்வணக்கங்கள். அரங்கேற்றம், அரங்கம் ஏறுதல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 2 பேருக்கு இன்னைக்கு அரங்கேற்றம் நடந்தது நம்ம எல்லாரும் பார்த்தோம். கீதாஞ்சலி மற்றும் சஹானா 2 பேரும் ரொம்ப அழகாக ஆடினா. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நான் உள்ளே வரும்போதே ஒரு வரவேற்பு அப்படிங்கிற மாதிரி திருவிழிமிழலை திருவிசைப்பா சார் சொல்லிட்டு இருந்தார். கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை கரையிலா கருணை மாக்கடலை, எங்கள் ஊர் திருவிசைப்பா. திருவிழிமிழலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே அப்படின்னு உள்ள வரும்போதே எங்கள் ஊர் வீழிநாத சுவாமியோட பாட்டை கேட்டுண்டே வரக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது. ஸோ வரும்போதே ரொம்ப வெல்கமிங்காக நான் ஃபீல் பண்ணினேன். இன்னைக்கு அதே மாதிரி அரங்கேற்றமில் சூஸ் பண்ணின ஐட்டம்ஸ், முருகர் எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம், பிரியப்பட்ட கடவுள். அண்ட் திருச்செந்தூர் முருகர் எனக்கு ரொம்பவே ஈடுபாடு எனக்கு இருக்கிற ஒரு தெய்வம். இன்றைக்கி வர்ணமும் அதே மாதிரி அமைஞ்சது. என்னோடய பர்சனல் ஃபேவரட் நீலாம்பரி வர்ணம். ஸோ இன்றைக்கி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே ப்ளசண்ட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இன்றைக்கி இருந்தது. இந்த காலை பொழுது ரொம்ப உபயோகமாக இன்றைக்கி நான் செலவு பண்ணினேன் அப்படின்னு சொல்லலாம். நான் வர்ஷினி தான் எனக்கு கால் பண்ணி இன்வைட் பண்ணினாங்க அரங்கேற்றம்க்கு. ஸோ இன்றைக்கி என்னால் வர முடிஞ்சது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. உள்ள புஷ்பாஞ்சலிக்கு வர்றதுலேருந்து 2 பேருமே, சஹானா அப்புறம் கீதாஞ்சலி, தே வேர் வெரி கான்ஃபிடென்ட். அது ரொம்ப முக்கியம். அரங்கேற்றம்ங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட முடியாது. பல வருஷமாகும் ஒரு அரங்கேற்றத்துக்கு ஒரு குழந்தைய தயார் பண்ணுறது அப்படிங்கிறது. அண்ட் லாஸ்ட் மினிட்ல நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். இந்த மாதிரி ஒரு அரங்கேற்றம்ங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இருக்கிற பரீட்சை கிடையாது, டீச்சருக்கும் சேர்த்து தான் அது. ஸோ டீச்சருக்கு மொத்த கிரெடிட்டும் நம்ம கொடுக்கணும். அண்ட் வர்ஷினி 2 பேரும் ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ முதல்ல கிரெடிட்ஸ் டு த டீச்சர். ஏன்னா இந்த காலத்தில் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயின்ட்டுருக்கோம். நம்ம இல்லை முன்னாடி 3 hours அப்படின்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்து 2 hours ஆகி இன்றைக்கி 1 hour ஆகி நம்ம இன்றைக்கி உட்கார்ந்த இடத்துலையே பார்க்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் 30 seconds ரீல்குள்ளே வந்துட்டோம் நம்ம. ஸோ நம்ம தான் இவ்வளோ மாறி இருக்கோமே தவிர அந்த ஆர்ட் மாறவே இல்லை. அது என்றைக்குமே பிரம்மாண்டம் தான். அதை நம்ம சுருக்க பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு அண்ட் பக்தின்னா என்னன்னே தெரியாமல் போயின்னு இருக்கு இப்போ நிறைய பேருக்கு.
அது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு நாட்டியம் வந்து ஒரு சிறந்த வழி. நாட்டியம் கற்றுண்டா அது கூட நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். இட்ஸ் அ லைஃப் லேர்னிங். கூட வந்து சங்கீதம் கற்றுக்குறோம். ஏன்னா அந்த பாட்டு என்னன்னு நமக்கு கேட்டால் தான் ஆட முடியும். பாட்டு இல்லாமல் நாட்டியம் கிடையாது. அண்ட் அதில் இருக்கிற வார்த்தைகள், அதில் இருக்கிற லாங்குவேஜ், அதில் இருக்கிற லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக அதை நினச்சாலும் இட்ஸ் அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இன்றைக்கி நமக்கு ஹெல்த்தி லிவிங் ரொம்ப முக்கியம். அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்றது எல்லாமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நாட்டியம்னு எடுத்துட்டா அதை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. யோகா ஆகட்டும், லாங்குவேஜ் ஆகட்டும், பக்தி, புராண கதைகள் தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே நாட்டியம் கற்றுண்டா மட்டும் போகிறோம். சுற்றி 10 சப்ஜெக்ட்ஸ் நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ சூஸிங் டு லேர்ன் நாட்டியம் இஸ் அ வெரி குட் டெசிஷன் ஃபார் ஆல் த சில்ட்ரன். அண்ட் நாட்டியம் கற்றுண்டா எல்லாருக்கும் வந்துருமா அப்படின்னு கேட்டால் வராது. அந்த நாட்டியம் நம்மளை சூஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி 2 பேரும் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கா அப்படின்னா தே ஷுட் பி ரியலி பிளெஸ்ட். இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஸோ இன்றைக்கும் நம்ம சொல்லுவோம், நம்ம வந்து கலைக்காக நான் இதை பண்ணுறேன், கலைக்காக அதை பண்ணுறேன்னு. ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ மை செல்ஃப் ஷுட் சே, கலைக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, கலை தான் நம்மளை காப்பாற்றும். ஸோ சுவாமி கும்பிடுறதுனால நமக்கு தான் பிரயோஜனமே தவிர அந்த சுவாமிக்கு என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? அந்த மாதிரி we should be grateful to say that we are artists. ஸோ என்றைக்கும் 2 பேரும் you should be grateful that the art is there with you. So don't stop your practice. எங்கே போனாலும் என்ன படித்தாலும் என்றைக்குமே கூடவே இருக்கக்கூடியது கலை மட்டும்தான். ஸோ இன்றைக்கி மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த்னு நிறைய என்னெல்லாமோ பேசுகிறோம். இது எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும், கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுன்னா நாட்டியம் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ. ஸோ இன்னும் நிறைய கற்றுக்கோங்க. அண்ட் ஃபார் த பேரண்ட்ஸ் ஆல்சோ ஐ வுட் லைக் டு சே, அரங்கேற்றம் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். யூ ஹாவ் ஜஸ்ட் புட் ஒன் பிள்ளையார் சுழி இன் த பேப்பர். ஸோ தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் டு ரைட். ஸோ அரங்கேற்றம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அரங்கேற்றம் தான் இப்போ முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய கற்றுக்கிறது இருக்குது. எவ்ரிடே இஸ் அ லேர்னிங். ஒரு ஆர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாழ்க்கை முழுக்க கற்றுண்டாலும் அதில் இருக்கிறத பாதி கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அதுதான் உண்மை. ஸோ டெய்லி கற்றுக்குறோம், டெய்லி அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அந்த கற்றுக்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுண்டு எங்கே போனாலும் இந்த ஆர்ட்டை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கும் உங்களோட டீச்சருக்கும் நீங்கள் கற்றுண்ட டான்ஸ் ஸ்கூலுக்கும் என்றைக்குமே யூ ஹாவ் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் த ஆர்ட் ஃபார்ம் அண்ட் த டீச்சர். ஓகே. ஸோ 2 பேரும் ரொம்ப அழகாக பண்ணால் இன்றைக்கி அந்த சாய்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஐ ஹாவ் டு சே, புஷ்பாஞ்சலி, சப்தம் எல்லாமே வந்து எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். இட் வாஸ் நாட் டூ லாங், இட் வாஸ் நாட் டூ ஷார்ட். ஸோ அந்த அப்ராப்ரியேட் டைமிங்கோட அண்ட் ஐ லைக் த பிளானிங். எனக்கு கொடுத்த ஷீட்டில் வந்து ஃபார் ஈச் ஐட்டம் ஷீ ஹேட் மென்ஷன்ட் என்ன டியூரேஷன் இருக்கும் இந்த பாட்டு அப்படின்னு. அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே முடிஞ்சிடுது ஆக்சுவலாக. ஸோ இட் வாஸ் தட் குவிக். ஸோ அந்த பிளானிங், ஏன்னா ஒரு நாளைக்கு இது பண்ணுறது கிடையாது. அண்ட் ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்களா இதுக்கு? ஓகே. ஸோ ஒரு 6 மாதம் இதுக்காக உழைச்சி, காஸ்டியூம் வந்து அதுக்கு என்ன காஸ்டியூம் போட்டால் அழகாக இருக்கும், அந்த லைட்ஸ்க்கு எது அழகாக இருக்கும், அண்ட் அதுக்கு ஏற்ற ஜுவல்லரி எல்லாமே, ஆகாரியமாக இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் மெட்டிகுலஸ்லி பிளான்ட். இன்றைக்கி எல்லாமே அது அழகாக எக்ஸிபிட் பண்ண முடிஞ்சுது அந்த 2 குழந்தையாலையும். அண்ட் தில்லானா வரைக்கும் தே வேர் வெரி எனர்ஜெட்டிக், ஹாப்பி ஃபேஸ். அதுதான் முக்கியம். அதுக்காக தானே நம்ம வந்திருக்கோம். டான்ஸ் ஆடினா கால் வலிக்கும் தான், அது டான்ஸராக நான் சொல்கிறேன். பட் அது வந்து ஆடியன்ஸ்க்கு தெரியக்கூடாது. அந்த ஹாப்பி ஃபேஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ஒரு டான்ஸருக்கு அழகு. ஸோ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுண்டே ஸ்மைலோட டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாலோ அது எல்லாத்தையும் மறக்காமல் இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக 2 பேரும் ரொம்ப அழகாக பண்ணினா. அண்ட் ஆர்கெஸ்ட்ரா, ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் ஆர்கெஸ்ட்ரா இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், மியூசிக் இல்லாமல் நாட்டியம் கிடையாது. அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி அவ்வளோ அழகாக அமைஞ்ச ஆர்கெஸ்ட்ரா. ரோஷினி அக்கா ஆகட்டும், பாலாஜி சார், தேவராஜ் சார், சங்கர் சார், எல்லோரும் ரொம்ப இணைஞ்சு 2 பேருக்காக
அவளோ எவ்வளோ சீனியர்ஸாக இருந்தாலும் தே வேர் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தீஸ் 2 கேர்ள்ஸ் ஆன் ஸ்டேஜ் டுடே. இன்றைக்கி தான் அவள் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறா. ஸோ தே ஆர் போத் த கிட்ஸ் ஆர் ரியலி பிளெஸ்ட் for this beautiful event that had happened today. And from my side, I have to pray that Lord Nataraja and whatever your Ishtadeva, so they will shower their blessings on you. My best wishes to both of you, and Varshini, congratulations. So my best wishes for you too, to train more and more students. And thank you so much for inviting me today for this evening. I'm very happy to share my morning with all of you today. Thank you so much. ஒரு செயலை நாம் விரும்பி செய்யும் பொழுது நமக்கு அது மிகப்பெரிய ஒன்றாக, மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும். அதை மற்றவர்களும் ஆமோதித்து நீ செய்த செயல் மிகச்சிறப்பானது என்று நம்மை பாராட்டும் போது அந்த மனதிற்கு கிடைக்கின்ற உற்சாகத்திற்கு அளவில்லை, எல்லை இல்லை. இந்த குழந்தைகளோ அல்லது பெற்றோர்களோ இந்த கலை சார்ந்து விருப்பம் கொண்டு இந்த அரங்கேற்றம் வரை வந்திருக்கிற நிலையிலே அவர்கள் அற்புதமான ஒரு கலையை தங்கள் வாழ்க்கைக்கே வழிகாட்டுதலாக அமையக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கலையை பயில்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்கிற வகையிலே இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் செய்திருக்கிற முயற்சி சிறப்பானது என்பதை எப்படியெல்லாம் அழுத்தந்திருத்தமாக சொல்ல முடியுமோ அப்படி தன்னுடைய வாழ்த்துறையை மிக அழகாக இந்த அரங்கத்திலே வழங்கி மாணவ செல்வங்களுக்கும் மகிழ்வை கொடுத்து, பெற்றோர்களுக்கும் பெருமையை கொடுத்து, நம் அனைவருக்கும் மிகச்சிறப்பான ஒரு வாழ்த்துறையை கொடுத்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜனநாயக தேசத்தினுடைய மிக முக்கியமான தூண் என்று பத்திரிகை துறையை சொல்வார்கள். பொதுவாக பத்திரிகை என்றாலே அது குற்றப்புலனாய்வு, அரசியல் என்று மட்டுமல்ல. கலை சார்ந்து இயங்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த பத்திரிகை துறை எப்படியெல்லாம் நன்மை செய்கிறதோ அந்த வகையிலே அந்த கலைஞர்கள் மிக ஆழமாக இந்த மண்ணிலே தங்களுடைய சேவைகளை செய்ய செய்ய ஒழுக்கம் என்பது எல்லா இடங்களிலும் நிரம்பி நிற்கும். அவர் சொன்னது போல இறைவனை பற்றிய, பக்தியை பற்றிய, நல் ஒழுக்கங்களை பற்றிய பலவிதமான பாடங்கள் இன்றைக்கு இது போன்ற பரதக்கலை பள்ளிகளில் மட்டும்தான் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே அது சார்ந்து இயங்கக்கூடிய கலைஞர்கள், ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் ஊக்கமளிக்க வேண்டும் என்பதற்காகவே பாட்டும் பரதமும் என்கின்ற ஒரு மின்னிதழ், நாம் கைகளிலே வைத்து வாசிக்கக்கூடிய நாளிதழ் அல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக தங்களுடைய கலையின் சிறப்புகளை கொண்டு போய் கலைஞர்கள் சேர்ப்பதற்கு உகந்த ஒரு ஊடகமாக அதை மாற்றி வளர்ந்திருக்கின்ற இளம் தலைமுறை அந்த இணையதளத்தை தான் அதிகம் நாடியிருக்கிறார்கள் என்கிற வகையிலே அதன் ஊடாக நாட்டியம் உள்ளிட்ட கலைகளினுடைய பெருமையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சியை இன்றைக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடியவர். பாட்டும் பரதமும், அதுபோல மலர்வனம், மிக்ஸ்டு பேக் என்கின்ற ஒரு ஆங்கில மின்னிதழ், இப்படி 3 விதமான மின்னிதழ்களை வெகு சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். அடிப்படையிலே ஒரு பத்திரிகை துறை சார்ந்த பல்லாண்டு கால அனுபவம் கொண்டவர், கார்ட்டூனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே கேலி சித்திரங்களை வரைவதிலே வல்லவர், நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடியவர், மிகச்சிறந்த மக்கள் தொடர்பு பணியாளர். இப்படி பல்வேறு திறமைகளை தன்னகத்தை கொண்ட திரு ராம்கி அவர்கள் இந்த விழாவிற்கு வந்தது நமக்கு பெரும் மகிழ்ச்சி. அவரை அன்போடு வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜெயநர்தனா ஜோதி ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் இது என்னுடைய ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் மாதிரி தான் ஆயிடுச்சு. எங்களுடைய ஃபேமிலி குரூப் தான். அவங்க இவங்க வர்ஷினியோட ஃபேமிலி மெம்பராக நாங்கள் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட 2-3 நிகழ்ச்சிகளுக்கு நான் வந்திருக்கேன். அதுவும் என்னை ஒவ்வொரு வாட்டியும் சிறப்பு விருந்தினருக்கு அழைச்சி ரொம்ப ஆனர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே கனகா சீஃப் கெஸ்ட் கனகா மேடம் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதான் நம்ம என்ன மேடம் ஏதாவது கொஞ்சமாவது 2 பாயிண்ட் விட்டுறக்கூடாதா, நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களே, நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு. இருக்குப்பா, பாயிண்ட்ஸ் இருக்கும், நீ தேடிப்பார் அப்படின்னாங்க. சரி, இந்த இவங்களோட சீஃப் கெஸ்டோட பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான். 2 குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக ஆடினாங்க. கீதாஞ்சலி ஆகட்டும், சஹானாவாகட்டும், சில பாயிண்ட்டுகளாக ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேறு வழி நான் சான்னு சொல்லி தான் ஆகணும்.
ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சிரித்த முகத்தோடு ஆடினீங்கம்மா 2 பேரும். சூப்பர். ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல். ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் கேட்க வேண்டாம், அலங்காரமும் அப்படி ஜொலிக்குது. ஸோ இது எல்லாமே அவங்களோடது கடவுளோட கிஃப்ட்டு. இந்த நடனக்கலைக்கு வந்து நிறைய தகுதிகள் வேணும். அந்த தகுதிகள் எல்லாமே அவங்க 2 பேருக்கும் பூர்ணமாக அமைஞ்சிருக்கு. அது கடவுளோட கிஃப்ட்டு, அவங்க பேரண்ட்ஸோட பிளெஸ்ஸிங்ஸு, குருவோட வழிநடத்தல் எல்லாமே. இவங்களுக்கு வந்து இந்த அரங்கேற்றம்னு ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முதல் ஸ்டெப்பு தான். இன்னும் நீங்கள் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இதே குருக்கிட்ட இன்னும் நிறைய கற்றுக்கோங்க. ஏற்கனவே இவங்க வந்து கின்னிஸ் ரெக்கார்டு அளவுக்கு பண்ணிகிட்டே இருக்க நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஆலயங்களுக்கு குழந்தைகளுக்கு ஆடுறதுக்கு வாய்ப்புகள் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த குருவோட எப்பவுமே டச்சில் இருங்க. குருன்னு சொல்லும்போது குருவோட அம்மாவையும் சொல்லணும், அவங்களுடைய சித்தி அவங்களையும் சொல்லணும். அவங்க 2 பேரோட பிளஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு நிறைய பூர்ணமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் இன்னைக்கு நட்டுவாங்கமும் நடன அமைப்பும் ரொம்ப அருமையாக இருந்தது. வர்ஷினிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம கட்டாயம் நம்ம கொடுத்தா ஆகணும். ரொம்ப அழகாக பண்ணாங்க. நடன அமைப்பு ஒரு பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட் பியூட்டி, ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்தது வர்ஷினி, ரோஷினி 2 பேருமே அரசத்தன். எங்க அவங்க ரோஷினி, இவங்க ஒரு 2 பேருமே இனியா வருது. வர்ஷினி, ரோஷினி. அப்போது அதே இதில் நம்ம இனிய நண்பர் ஆற்காடு பாலாஜி சாருடைய மிருதங்கமும் அப்படியே தங்கமோட விலை அதிர்ற மாதிரி ரொம்ப அதிர்ந்தது. வயலின் இசைக்கலைஞர் சோழபுரம் சங்கர், அவர் சீக்கிரமே மாமனாராக போகிறாரு, அவருக்கூட வாழ்த்துக்கள் சொல்லிவிடுவோம். புல்லாங்குழல் இசை நம்ம கேட்கவே வேண்டாம், தேவராஜ் சார் அவர்கள் ரொம்ப அருமையாக இருந்தது. இவங்க எல்லாருமே இன்றைக்கி இவங்களுக்கு கிடச்சது ஒரு பாக்கியம்தான். அடுத்தது நம்ம ஹீரோ இருக்கார். ஹீரோ மட்டும்தான் டபுள் ரோல் பண்ணுவாங்க. இல்லை, இங்கே ஒரு ஹீரோ இருக்கார், அவர் தான் கணேஷ். கொஞ்ச நேரம் முன்னாடி இப்போ ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஷர்ட்லாம் கட்டி போட்டு வேஷ்டியோட பூஜையெல்லாம் பண்ணார். அடுத்தது தொகுப்பாளராக ரொம்ப அருமையாக தமிழில் ரொம்ப அழகான தொகுப்பினை வழங்கினார். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க கட்டாயம். அழகுக்கு அழகு சேர்த்தாங்க ரேணுகா அண்டு வம்சிகா. ரொம்ப அருமை, மேக்கப் ரொம்ப அருமையாக இருந்தது. ஃபோட்டோ சதீஷ்குமார் அவர்கள், அவங்க அந்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கலையை குழந்தைகளுக்கு கட்டாயம் கற்றுக் கொடுக்கணும். அது இந்த காலத்துக்கு நிச்சயமாக தேவை. இந்த நடனத்தோட சிறப்புகளை ஏற்கனவே சிறப்பு விருந்தினர் கூறிட்டாங்க. அது ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். இந்த 2 குழந்தைகளுடைய பெற்றோர்களை நம்ம கட்டாயம் பாராட்டி ஆக வேண்டும். அவங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கும். அவங்களோட சப்போர்ட்டு தான் இந்த அளவுக்கு இவங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இந்த இவ்வளோ பெரிய அரங்க இது பண்ணி புக் பண்ணி இவ்வளோ விருந்தினர்களை வரவழைச்சு அது எல்லாமே கிரெடிட் வந்து அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தான் போகணும். ரியலி அவங்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுங்க. இந்த 2 குழந்தைகளுடைய பெற்றோர்கள் மட்டுமல்ல, அவங்களுடைய தாத்தா பாட்டிகளோடு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம், தாத்தாலாம் வந்திருக்காரு நினைக்கிறேன், அவங்க எல்லோரும் கரகோஷம் கொடுங்க. இந்த ஜெயநர்தன ஜோதி ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் மேன்மேலும் வளர்ந்து நிறைய குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்து இந்த கலையை வளர்க்கணும்னு வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஐயா அவர்களினுடைய அன்புக்கும் வாழ்த்துக்கும் நாட்டிய பள்ளியினுடைய சார்பிலே பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் சார்பிலே மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க ஒரு கல்வி ஸ்தாபனத்தினுடைய இயக்குனர், இன்றைக்கு சூழல் கலை வளர வேண்டும் என்றால் அதை பயில மாணவ செல்வங்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு கல்வி அனுமதி வழங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் கல்விக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அளப்பரியது. பல நேரங்களிலே பொது தேர்வுகள் என்று சொல்லி காரணம் வைத்தே நாம்
கலையை கற்பதிலே சில தயக்கங்களை காட்ட வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் கற்கின்ற கல்வியை நீங்கள் அழகாக பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு கலை நேர்த்தி உங்களுக்கு அவசியம். ஆகவே ஏதேதும் ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உங்கள் கல்வியும் அழகாக உங்களிடமிருந்து வெளிப்படும். இன்றைக்கு பட்டம் படித்தவர்களுக்கு குறைவே இல்லை. ஆனால் அவர்களுக்கு இடையே நிலவக்கூடிய போட்டியிலே ஒருவர் தனித்து தெரிய வேண்டும் என்றால் அவர்களுக்கு அந்த கலை நேர்த்தி மிக மிக அவசியம். அதை உணர்ந்த ஒருவராக இருப்பதால் தான் ஒரு பெருமைமிக்க கல்வி ஸ்தாபனத்திலிருந்து இந்த கலை விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்து நம்மை பெருமைப்படுத்தி இருக்கிறார். டிஎம்ஜே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய இயக்குனர் ஏஆர் அபர்ணா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். எனக்கு முன்னாடி பேசின 2 பேர் அளவுக்கு எனக்கு தமிழில் பேச வராது. So I will stick to what I know. Good afternoon, everybody. It is an honor for me to be here today. An Arangetram is a significant milestone, and today represents over a decade of dedication and devotion for Geetanjali and Sahana. You were both such expressive dancers. It was truly a pleasure watching you perform today. I am here today, but for the affection of your Guru Varshini. I have seen her work as a teacher firsthand. Her dedication to the craft, her authenticity, and the level of patience that she has displayed. I can only say that you and all of her students are very lucky to have her as their guru. It is a profound truth that the ability to create art is what makes us human. If we look back through the millennia, it has always been artifacts of human creativity that has been used to create the story of our collective existence. You can talk about cave paintings, bits of pottery that archaeologists have discovered, the rhythmic chants of our Vedas and Puranas, and our textiles have all provided the context for understanding our history. To create art is a transformative process, and it shows that we are all more than the sum of our parts. To our dancers today, you are now official ambassadors of the rich culture of Bharatanatyam. As you step into your futures, no matter where you go or what you do, always keep your passion for dance. It will give you a sanctuary, and it also provides you with a voice. Congratulations on a wonderful performance today, and all my best wishes for all your future endeavors. Thank you. ஒரு கலையை மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை, இந்த தேசத்தினுடைய நீண்ட நெடிய செறிவுமிக்க ஒரு பாரம்பரியத்தின் அங்கமாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். இனி வரும் காலங்களிலே இந்த கலை வளரும் பட்சத்திலே, தொடரும் பட்சத்திலே அதிலே உங்களுடைய பங்களிப்பும் முக்கியமானதாக இருக்கும் என்கிற வகையிலே மிகவும் பெருமைக்குரிய ஒரு செயலை இந்த அரங்கத்திலே நீங்கள் நிகழ்த்தி இருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு அன்பான வாழ்த்தினை, மாணவ செல்வங்கள் மகிழ்ந்து பெருமைப்படத்தக்க ஒரு வாழ்த்தினை வழங்கி அமர்ந்திருக்கிறார். சிறப்பு விருந்தினருக்கு நன்றிகள். எல்லோரும் சொன்னது போல தங்களுடைய இசைக்கலையாலே, பெருமையாலே இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் வளம் சேர்த்திருக்கக்கூடிய கலைஞர்களை தற்பொழுது நாம் கௌரவிக்கவிருக்கின்றோம். வாய்ப்பாட்டு கலையின் மூலமாக நிகழ்ச்சியின் முக்கிய பங்களிப்பை வழங்கியிருக்கின்ற ஸ்ரீமதி ரோஷினி அவர்களை அன்போடு அரங்கத்திற்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக மிருதங்க இசை வித்தகர் திரு ஆர்காட் பாலாஜி அவர்கள். வயலின் இசைக்கலைஞர் திரு சோழபுரம் சங்கர் அவர்கள். புல்லாங்குழல் இசைக்கலைஞர் திரு தேவராஜ் அவர்கள். ஒப்பனையின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை, மாணவ செல்வங்களை அழகுபடுத்தி இருக்கின்ற ஸ்ரீமதி ரேணுகா அவர்கள்.
புகைப்படம் மற்றும் காட்சிப்பதிவுகளின் வாயிலாக நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற திரு சந்தோஷ்குமார் மற்றும் குழுவினர். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர். தொடர்ந்து மாணவ செல்வங்களுக்கான கௌரவிப்பு. முதலாவதாக மாணவி கீதாஞ்சலி ஜெயநர்தன ஜோதி கலைப்பள்ளியினுடைய சார்பிலே இந்த நிகழ்விற்கான தேர்ச்சியை அங்கீகரிக்கும் வகையிலே சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறார். பள்ளியின் சார்பிலே நினைவு பரிசு ஒன்று வழங்கப்படுகிறது. இதுபோன்ற இளம் கலைஞர்களை நினைவு பரிசு தந்து ஊக்கப்படுத்துவதிலே பெரும் ஆர்வம் கொண்டு பல நூறு மாணவ செல்வங்களை அப்படி ஊக்கப்படுத்தி இருக்கின்ற பாட்டும் பரதமும் மற்றும் ஏனைய மின்னிதழ்களினுடைய ஆசிரியர் திரு ராம்கி அவர்கள் தன்னுடைய சார்பிலே நினைவு பரிசு கொடுத்து மாணவ செல்வங்களை கௌரவிக்கின்றார். அடுத்ததாக குமாரி சஹானா, குரு திருமதி ஸ்ரீவர்ஷினி அவர்களையும் சிறப்பு விருந்தினர் திரு ராம்கி அவர்கள் கௌரவிக்கின்றார்கள். vote of thanks. இன்னைக்கு எல்லாருமே வந்து ரொம்ப அமைதியாக இந்த ப்ரோக்ராமை என்ஜாய் பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ். அண்ட் இன்னைக்கு இந்த அழகான காலை பொழுதில் வந்து எங்களோட அக்கேஷனை வந்து சிறப்பித்ததுக்கு கனகா மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ். அபர்ணா மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராம்கி சார், தேங்க்யூ ஸோ மச். ராம்கி சார் வந்து எந்த ஒரு அரங்கேற்றம் இருந்தாலும் எஃபர்ட் எடுத்து அன்றைக்கி ஈவினிங்கே ஃபோட்டோஸ் எடுத்து அவரோட மேகசினில் அப்லோட் பண்ணி ரொம்ப அழகாக ஷேர் பண்ணுவார். அது வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அவர் எப்போவுமே எந்த அரங்கேற்றம் போனாலும் அந்த பசங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரிமெம்பரன்ஸ்க்காக டெடிக்கேட்டடாக அந்த மொமெண்டோஸ் எடுத்துன்னு வந்து தருவார். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸ்மால் எஃபர்ட்ஸ் வில் மேக் திம் ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு த பேரண்ட்ஸ், தேங்க்யூ சார். டு த பேரண்ட்ஸ் ஆஃப் சஹானா அண்ட் கீதாஞ்சலி, அவங்க ரொம்ப பொறுமையாக
நாங்கள் என்ன சொன்னாலும் எப்போ ட்ராப், ஏன்னா அவங்க இப்போ தான் 10th முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்குமே இவ்வளோ செலவு பண்ணி பண்ணணுன்றது சாத்தியமில்லாத விஷயம். பட் அந்த பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணாங்க. 2 பேரும் கலந்து பேசி ஒரு விஷயமும் அவங்க நான் சொல்லும்போது எதுவாக இருந்தாலும் பண்ணலான்னு தான் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் அந்த குழந்தைங்க தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா அந்த குழந்தைங்க நல்லா ஆடிட்டாங்க, அதை நிறைவேற்றுற பேரண்ட்ஸ் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு நானும் பிளெஸ்ட். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். எல்லாருக்குமே இன்றைக்கி நன்றி. எங்களோட மியூசிஷியன் டீமுக்கு நன்றி, காம்பேரிங் கணேஷ் அண்ணாக்கு நன்றி, ஃபோட்டோகிராஃபி சந்தோஷ் சாருக்கும் நன்றி. எல்லாமே அமைஞ்சு வந்தது. ஸோ இந்த நாளில் எல்லாருமே வந்து எங்களை வாழ்த்துனதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்று கலையரங்கத்திலே இந்த கலை விருந்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு பசிக்கும் இல்லையா? ஆகவே மதிய உணவு பெற்றோர்கள் சார்பிலே இதே வளாகத்தினுடைய கீழ்த்தளத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் ஏற்றுக்கொண்டு இனிதே இல்லம் திரும்ப வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வந்தே மாதரம்.